பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28 கடைசி வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு உலகத்தின் சகல நாட்களிலும் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆதாம் அசுத்தாவி ரூபத்தில் தான் உலாவிக் கொண்டு இருக்கிறார். பிதாவே, உம்முடைய கையில் ஆவியை ஒப்புவித்து ஜீவனை விட்டார். இயேசு கடைசி ஆதாம். அந்த ஜீவ ஆவியானவர் நமக்குள் தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கு. உலகத்தின் முடி சகல நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த ஜீவ ஆவி, அந்த பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருக்கிறார். ஆதாம் மரிக்கும்போது ஜீவ ஆவியை விடவில்லை, அசுத்தாவி. ஆமாம், ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் பாவத்தையும் மரணத்தையும் விடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தேவநீதியை உடித்தெழுதலையும் கொடுக்கிறார்கள். பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியே, என் ஆவி ஜீவ ஆவி, ஆவியை ஜீவனை விட்டார்னுக்குது. ஆமாம், அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள். 2 மரணம் இருக்குது. ஆதாமின் மரணம், கிறிஸ்துவின் மரணம். கிறிஸ்துவின் மரணம் ஜீவ மரணம். அவர் ஜீவனை விட்டார்னு சொல்லப்படுகிறது. ஆதாம் சூக்கே தாயின் வயிற்றில் பாவத்தில் பிறந்த ஒரு மனுஷன் பாவத்தையும் மரணத்தையும் தான் கொடுக்கிறான் மரிக்கும்போது. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவன் கிறிஸ்துவின் ஜீவனை கொடுக்கிறான். பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கும். அதான் மறுபடியும் பிறந்தவன். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுக்கும் ஆதாமுக்குள் மரிக்கிறது வித்தியாசம் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் பாதாளத்துக்கு அடைகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாவத்தையும் பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது கிறிஸ்துவின் ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு போதிப்பார் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து தான் நம்மக்கிட்ட போதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து நம் மத்தியிலே அவர் போதிக்கிறார். அசுத்தாவிகள் ஆதாமை குறித்து தான் நம் மத்தியிலே. அசுத்தாவிகள் பாவத்தையும் மரணத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது, பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்கிறது. ஆதாமுக்குள் மரிக்கிறவர்கள் அசுத்தாவியினாலே பாதிக்கப்பட்டவர்களாக பாவத்தையும் மரணத்தையும் தேவனுக்கு உலகத்தை காட்டிக்கொண்டே போவார்கள். அதான் தாயின் வயிற்றில் பிறந்தவனுடைய முடிவு. கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவை தான் தேவனுக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்துவார்கள். கிறிஸ்து தேவ நீதியாக இருக்கிறார், முடிவு உரித்தேதலாக இருக்கிறார். ஆதாம் பாவத்தில் தொடங்கி மரணத்தில் முடிக்கிறான். அதான் அசுத்தாவி. அப்போ பிறக்கும்போது எல்லோரும் ஆதாமுக்குள் பிறக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறக்கிறோம்.
அப்போது சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயது, ஆதாமுக்குள் பிறந்தவன், படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், யாராக இருந்தாலும் சரி, வானத்தின் கீழே பூமி 5 கண்டவர் ஆதாமுக்குள் பிறந்தவர், நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே நன்மை தீமை 2 ஸ்பிரிட்டை தான் விட்றாங்க. பிதாவாகிய ஆதாம் முழு உலகத்துக்கு. அதை கேட்டு தான் பிசாசுகள் திருடவும் கொல்லவும் அழிக்கிறதா வருகிறது. சொல்கிறா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். எப்படி இயேசு மரித்து கிடந்த ஒருவனுக்கு, ஆதாமுக்குள் மரித்து கிடந்தவனுக்கு இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். இயேசு நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அவர் ஜீவன்னா ஜோயே, ஆதாம்னா மரணம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவருக்கும் தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். அவன் பேர் சொல்லி பிதா, குமார், பசு ஆதாமிலிருந்து முழு உலகத்தை கொடுக்கிறார். உடனே பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து கூட்டுத்தனம், செவிடர்கள் பிசாசின் வல்லமையில் அகப்படும் யாவரும் விடுதலையாக்கிறாங்க. இயேசு உடித்தையிலும் ஜீவனையும் கொடுக்கிறார். அவன் விளக்கத்துக்கு தக்கதாக எங்கே போனாலும் இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுதல். யாரை பார்த்தாலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் அப்போது பாவத்தில் மரித்தவர்கள் தேவ நீதிக்குள் மறுபடியும் பிறக்கணும். பொண்ணு பரிசுத்தாய் வந்து விடுதலையாக்கிறார். அப்போது மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு படிந்தும் சகல நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போது அவர் கட்டளையிட்ட யாவைன்னு ஜீவ வார்த்தைகள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஹார்ட், ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, எல்லாம் ஜீவனுக்குள்ளே வருது. ஆதாமுக்குள்ள வருது. நன்மை தீமை உலகம். உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எல்லாம் நன்மை தீமை உலகம், நன்மார்க்கம் துன்மார்க்கம். அதில் கண்டில் நிச்சயம் மாஞ்சு ஜீவனத்தின் பெருமை, சுய நீதி அநீதி, அதில் பாவமும் மரணம் இருக்குது. உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதனால் ஆதாமுக்குள் வருகிற எல்லா காரியமும் மரணத்தை உண்டாக்குறது. கிறிஸ்துக்குள் வருகிற எல்லா காரியமும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. உயிர்ப்பித்தலும் ஜீவனம் கொடுக்கிறது. அப்போ ஆதாமுக்குள் மரிக்கிறவர் கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த கிறிஸ்து நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு சொன்னால் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கும். யோவான் 5:24 என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவரும் ஜீவனுடையவர் தான். அப்போது ஆதாமுக்குள் பிறந்தவன் ஜீவனுடையவனாய் மாற வேண்டும். ஜீவன், ஜோயே ஜீவன், ஜோயே ஜீவன். அதனால் தான் என்னுடைய எல்லா செய்திகளும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றிலும் அப்பாற்பட்ட வாழ்க்கை. நன்மைக்கும் தீமைக்கும் நேர் ஆப்போசிட்டான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜோயே ஜீவ வாழ்க்கை. ஜீவன்னா காட், தேவ ரகமான ஒரு வாழ்க்கை. சபிக்கிறவனையும் ஆசிர்வதிக்கும், பகைக்கிறவனுக்கு நன்மை, சத்துருக்களை துன்பப்படுத்த ஜெபம் பண்ண வேண்டும். குறிப்பாக ஆதாமுக்குள் பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் உன் மேலே கட்டவித்து விடுவான். நீ தேவி நீதி உயிர்த்ததில் அவனுக்கு கொடுக்கணும். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமும் முழு வெளுத்து கொடுக்கும்போது அந்த சபிக்கிறவன், பகைக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிற பாவம் மரணம் உன்னை மேற்கொள்ளாமல் நீ பாவத்தையும் மரணத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் மேற்கொள்வாய். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை சிலுவையில் கொடுத்துட்டாரு. அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய உபதேசம் ஜீவ உபதேசம். அவருடைய கட்டளை ஜீவ கட்டளை. நன்மை தீமைக்கு நேர் ஆப்போசிட்டு தான் இயேசு. ஆதாமுக்குள் பிறந்தவன் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அது எப்படி பிறக்கிறது? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுனா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள ஒரு பர்த்து உண்டாகுது. மறுபடியும் பிறத்தல்.
மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் தேவதூதர்கள் உனக்குள்ளே வருகிறார்கள். ஆமாம், பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட்டு தேவ நீதி உயிர் தேடலும், தேவ கிருபை, தேவ தயவு, தேவனுடைய அபிஷேகம், கிறிஸ்துவ சிந்தை, ஜீவனும் சமாதானமும். அவர் தேவ நீதி உயிர் தேடலுமாயிருக்கிறார். பிதாவின் பூரணம், இயேசுவின் பூரணம், பரிசுத்த ஆவியானவர் பூரணம். நீங்கள் ஜீவ சஞ்சாரிகளாய் மாற வேண்டும். தேவ நீதியும் உயிர் தேடலுமாய் மாற வேண்டும். தேவ நீதி உயிர் தேடலுமான பாவமும் மரணமும் உங்களுக்குள்ளே இருக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாயுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பாருங்கள், எல்லோரும் பாவம் செய்து. ரோமர் 3:23 எங்கே செய்தாங்க? ஏதேன் தோட்டில் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசுக்கு நாளிலே சாகவே சாவாய். அந்த ஆதாமியாவில் தான் எல்லோரும் 5 கண்ட ஜலகிறோம். அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்க. அடுத்த வருஷம் இலவசமாக எடுக்கிற கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. பாவம் செய்தவன் நீதிமானாக. என்ன நீதிமான்? தேவ நீதிமான். அந்த தேவ கிறிஸ்து இயேசுனா ஜீவ விசத்திகனி. கிறிஸ்து ஆவியானவரை குறிக்கிறது. அபிஷேகம் இயேசு கிறிஸ்து, இயேசு ஜீவனுடைய, கிறிஸ்து ஜீவன். பிதா என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருப்பது. ஜீவசர்வம், ஜீவனுள்ள, நீங்கள் ஜீவனில் தேவனுடைய ஆலயம், ஜீவ மார்க்கம். அந்த ஜீவனில் இயேசுக்கு சுவாமண்ட வாக்கு தத்தமெல்லாம் இயேசுவே வெளி, இயேசுவே ஜீவன். ஆதி அவள் வெளி இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்டு வாக்கு தத்தங்கள். ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சஜம், ஜீவ ரத்தம், அளவற்ற அன்பு, கிருபை, தயவு, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நீதி எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வரணும். அவர் நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட, பாவத்துக்கு மரணத்துக்கு சாபத்துக்கு தரித்திரத்துக்கு வியாதிக்கு கண்களிச்சமாக ஜீவ சுயநிதி அநீதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அப்போது இயேசு மத்திய மாட்டலூக்காமல் எங்கும் சுற்றி ஆதாமுக்கள் பிறந்த ஜனங்களை பார்த்து நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. திமிர்வாதக்காரன், லேகியோன், பிசாசு, திருட போன சவிட பெரும்பாடு உள்ள சரி திரளான ஜனங்கள் ஆதாமுக்கள் பிறந்த யாரை பார்த்தாலும் பார்த்த உடனே இயேசு ஜீவன் பரிவு தேவன், அவங்க பேர் தேவனுக்கு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக பாவம் பசுத்தாய் ஓட்டப்படுது. இனி இனி பாவம் செய்யாது. அப்போ கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் இன்னொரு வார்த்தை அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க. அப்போ கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறத்தல் தான் ரட்சிப்பு. அந்த கிறிஸ்து நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டவர். அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த ஜீவனில் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்தலாம் ஜீவ வாக்கு தத்தங்கள். அப்போது ஜோயே லைஃப்பை நீங்கள் வாழணும். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். கிறிஸ்துவ சரித்திரத்தில், கிறிஸ்துவ சபையில் எங்கேயுமே கேட்டோ வெளியேற்பட்ட சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகள், குழந்தை செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை கண்ணே மண்ணியன்னு வலிக்கிறீங்க. ஆதாம் குழந்தை தான் பெற்றிருக்கீங்க. நன்மை தீமை வாழ்க்கையில் தான் அதனால தான் திருடவும் கொள்ளும் அழிக்கிறதான காரியம் செய்து நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டார் பரிபூர்ணப்படும் வந்தேன்றார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனக்கு ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், ஜீவ வார்த்தையாக இருக்கிறாரு. அந்த ஜீவ வார்த்தையில் தேவ நீதி உயிர் பரலோக ராஜ்யம் இருக்குது. ஆதாமுக்குள்ள ஒரு மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், சுயநீதி அநீதி இருக்கிறது. இயேசு தேவ நீதி. அதை பிதா குமார் பசு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்கணும். அவர் உயிர் ஜீவனமாக இருக்கிறாரு. உங்கள் பேர் சொல்லி பிதா குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீங்க. நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். என்ன ஜீவ உபதேசம்? இயேசு தான் உபதேசம். இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் தான் எல்லாம் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். பாவம் மன்னிப்புலேருந்து நித்திய ஜீவன் வரைக்கும். அதை பிதா குமார் பசு ஆதாம் முழு நான் உலகத்தை முடிவு சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்டார். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். ஆதாமுக்கள் பிறந்து விட்டீர்கள், தவிர்க்க முடியாது. அப்படி தான் பிறக்கணும். ஆதாமின் சிந்தைமான வருத்தப்பட்டு பாரு எல்லோரும் என்னிடத்தில் நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை திராட்சை நித்திய ஜீவன் ஒன்றுது. அவர் இந்த சரீர ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துங்களே பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்திருக்காங்க. நன்மை தீமை கனிய தேவன் தர ஷாகவே அசுத்தாவிகள் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் விசுவாசின் கிரியில்
குட்டி பாதாளமாக இருக்குது உலகம். அவனை இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் கிறிஸ்துவை நிலைத்திருக்கும்படி ஊழியம் செய்யுங்கள். இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் பலவில் அகப்படும் யாவரையும் குணமாக்கினார். பாவத்தில் மரணத்தில் இருக்கிறவனெல்லாம் விடுதலை ஆக்கினார். யாரை பார்த்தாலும் ஜீவஸ்வரீரம் ஜீவரத்தம், தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கினார். அல்லேலூயா. மத்திய மார்லோக்காம இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். பிசாசின் பலவில் அகப்படும் யாவரையும் குணமாக்குறார். யாவருக்கும் இயேசு ஜீவ ரத்தம், 6 லிட்டர் ரத்தம், ஜீவ வார்த்தை, இயேசு சாமண்ட வாக்கு தத்துக்களை பிதாக்குமார் ஆதாம் முழு உலகத்துக்கு பாவம் மரத்துக்கு பசுத்தாயிருக்கு போய் இனி கேடு வராதபடி இனி பாவம் செய்யாது சொல்லி வரார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லி ஊழியம் செய்கிறாரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்து வெளிப்படுத்துங்க, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் இயல்பலை கொண்டு வருவார். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். பசுத்த பிதா இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இன்னும் ஏராளமான செய்தி, கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தி இருக்கிறீங்க. ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி, அற்புதங்களை செய்கிற ஊழி, இயேசு செய்த அற்புதம் எப்படி, ஹவு டு டூ சோல் வின்னிங், ஆத்துமாதாயம் செய்வது, கடைசி கால ஏப்ரலில் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம செய்த சத்தியங்களை கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். ஆமாம், இப்படிப்பட்ட செய்திகள் இன்னும் ஏராளம் கொடுத்துருக்கிறேன். யூடியூப்பில் போய்ட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்கும் கேட்டு விளையாடப்பட்ட சத்தியங்கள் கேளுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை மாபெரும் இயல்பை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி வேலூரை அடுத்து இருக்கிற ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீங்க. என்னுடைய எல்லா செய்தி கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய இழப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.